வணக்கங்க. வெல்கம் டு அறுசுவை அடிசில். நம்ம இன்னைக்கு அறுசுவை அடிசில்ல ராகி பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது 2 நாள் ஆனாலும் கெட்டி ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்காக ராகி மாவு, வெல்லம், அவல், தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடியும் உப்பும் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம இதுக்காக ஒரு வாணலை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை இதோட வறுத்து விடலாங்க. நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க. அவல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா தூசியை புடச்சி எடுத்துருங்க. நெல் ஏதாவது இருந்ததுனாலும் அதை நீக்கி விட்டுருங்க. 5 நிமிஷம் அவல் வறுத்து விட்டால் போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சு ஆற விடலாம். அதே வாணலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணுங்கள். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை வறுத்து விடலாம். நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு வறுக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருகுனாலும் கொழுக்கட்டை ஸ்மெல் வேறு மாதிரி வந்துடுங்க. அவ்வளோதான், வறுத்தாச்சு. இதையும் வெளியில் எடுத்து வச்சு ஆற விடலாம். இப்போது வெல்லம் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி விட வேணாங்க, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் விடுங்க, போதும். இது சூட்டில் நல்லா கரைஞ்சி வந்துடும். இதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கரைச்சி விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் கூட கொண்டு வந்துடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு கரைச்சி விடுங்க. அவ்வளோதான், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதையும் நம்ம வெளியில் எடுத்து விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த அவல் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம், திரி திரியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இது கூடயே நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மாவையும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் துருவல் 1/4 கப் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு 1/2 கப்பு வேணுனாலும் எடுத்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இது கூடயே ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூனும் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே இனிப்பு செய்யும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இதிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடுங்க. நான் 3 தடவை சேர்த்து விட போகிறேங்க. ஏன்னா நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிடும், அது நமக்கு பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்திக்கோங்க. இந்த வெல்லம் முழுசாக இந்த மாவில் படர்ற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. கை வச்சு நல்லா ஒரு தரம் நல்லா இந்த மாதிரி திரித்து திரித்து பரட்டி விடுங்க. நான் வெள்ளை தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டேங்க. எனக்கு இன்னமும் தண்ணி தேவைப்படுது. அந்த வெள்ளை தண்ணி அப்படி கரைச்சி அதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மறுபடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு சேர்த்து விடுங்க. நான் இன்னொரு 1/4 கப்பு சேர்த்துறேங்க. இந்த முழுசாக கொழுக்கட்டை செய்கிறதுக்கே நமக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டா கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வராது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு இப்படி பிடிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க. உடனே நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும். அதனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வர வரன்னு ஆன மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சமாக தெளித்து விட்டு மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் இப்படி பண்ணால் மட்டும்தான் கொழுக்கட்டை உங்களுக்கு கெட்டியாகாமல் மிருதுவாகவே இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் கொழுக்கட்டை பிடிக்கிறதுங்க. அவ்வளோதான். நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு வேக வைக்க போகிறேங்க. நான் இட்லி தட்டில் நெய் தடவிருக்கேன், அதில் வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் துணி போட்டு வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வைக்கலாங்க. நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்கும் போது நல்லா பிடிச்சிட்டு தள்ளி பார்த்திங்கன்னா உடையக்கூடாதுங்க, அந்தளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கொழுக்கட்டை மிருதுவாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அவ்வளோதான். நான் இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி கொதிக்க விட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வச்சு வேக விடலாங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
எடுத்து பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நல்லா இது ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குக் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.